ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொடுத்துருக்கிற 3 நம்பரில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றத கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் எங்களோட வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு தேவையான அடிஷ்னல் கோர்சஸ், ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து இபுக்ஸாகவும் பிடிஎஃப் ஃபைல்ஸாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் #include stdio.h. தென் அடுத்த ஹெடர் ஃபைல் #include conio.h. ஓகேங்களா? அடுத்தது void main ஃபங்க்ஷன் போட்டாச்சு. தென் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். தென் வந்து இன்ட் அப்படின்றதில் மூணு நம்பர்ஸ் வந்து நான் வாங்குகிறேன். அதாவது 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். n1 n2 n3 அப்படின்ற 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். தென் கிரேட் அப்படின்ற ஒரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணுறேன். நம்ம எந்த நம்பரில் ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனில் போட்டாச்சு. தென் அடுத்தது printf யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். /n என்டர் 3 numbers. ஓகேங்களா? என்டர் 3 numbers கொடுத்தாச்சு. நம்ம 3 numbers வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு நம்பராகவே வாங்கிக்கலாம். என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இன்புட் வாங்கணும். நம்ம scanf யூஸ் பண்ணி %d கமா ஆம்பரசன் n1 ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம இன்புட் வாங்கியாச்சு. தென் செகண்ட் மெசேஜ் printfல /n என்டர் தி செகண்ட் நம்பர். இந்த /n நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் லைனுக்கான ஆப்ரேட்டர் அது. scanfல %d யூஸ் பண்ணி செகண்ட் வேரியபிள் நான் வாங்கிக்கிறேன். n2ன்ற வேரியபிள் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் printf ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து தேர்ட் நம்பரை நான் இன்புட் வாங்குறதுக்காக ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். /n என்டர் தி தேர்ட் நம்பர். ஓகேங்களா? அப்போ scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி scanf ஸ்டேட்மெண்ட்டில் அந்த தேர்ட் நம்பரையும் நான் இன்புட் வாங்கிக்கிறேன். %d கமா ஆம்பரசன் n3. ஓகேங்களா? தென் அடுத்தது நம்ம வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். கிரேட் அப்படின்ற வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். n1 வந்து கிரேட்டர் தென் n2வாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். n2வாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் என்ன இருக்கணும்னா, மறுபடியும் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா n1 கிரேட்டர் தென் n3 அப்படின்னு மறுபடியும் அதாவது நெஸ்டட் கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா n1 அப்படின்றது கிரேட்டில் ஸ்டோர் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா n3 அப்படின்றது கிரேட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா n2 வந்து கிரேட்டர் தென் n3ஆக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா n2 வந்து கிரேட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அப்படி இல்லைனா n3ன்றது கிரேட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா? தென் செமிகோலன் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம இதில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு நம்பரும் செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பரை விட கிரேட்டராக அதாவது ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து உள்ள கண்டிஷனுக்கு வரும். தென் உள்ளே வந்தோடனே n1 வந்து n3யை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா n1 அப்படிங்கிறது இந்த கிரேட்ன்ற வேரியபிளில் அசைன் ஆகிடும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் நம்பர் வந்து கிரேட் அப்படின்ற வேரியபிளில் அசைன் ஆகிடும். இந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் அதாவது தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணோம். n2 கிரேட்டர் தென் n3, அதாவது செகண்ட் நம்பர் கிரேட்டர் தென் தேர்ட் நம்பர். செகண்ட் நம்பர் கிரேட்டராக இருந்துச்சுன்னா n2 அப்படின்றது கிரேட் அப்படின்ற வேரியபிள் அசைன் ஆகிடும். சப்போஸ் செகண்ட் நம்பர் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா n3 அப்படின்றது கிரேட்டில் அசைன் ஆகிடும். ஓகேங்களா? தென் அடுத்தது மறுபடியும் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எந்த நம்பர் கிரேட்டர் நம்பரோ அதை வந்து இதில் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? /n கிரேட்டர் நம்பர் ஈஸ்ன்னு போட்டு %d greater number is அப்படின்னு போட்டு %d,
கிரேட்ன்ற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் அடுத்தது கெட் ch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டோம். தென் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறோம். great.cன்னு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் இப்போ கம்பைல் பண்ணுறோம். எரர் எதுவும் இல்லை. ரன் பண்ணுறோம். இப்போ என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் 23. தென் செகண்ட் நம்பர். தென் வந்து செகண்ட் நம்பர் என்டர் பண்ணுறோம் 34. தென் தேர்ட் நம்பர் 45. ஏதோ எரர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி என்டர் ப்ரெஸ் பண்ணதுனால அது வந்து ப்ரோக்ராம்க்கே வந்துடுச்சு. மறுபடியும் நான் கம்பைல் பண்ணுறேன். தென் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 12, செகண்ட் நம்பர் என்டர் பண்ணுறோம் 23, தேர்ட் நம்பர் 34. இதில் கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 34. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குறேன். 45 கொடுக்குறேன். தென் 34, தென் 12. இப்போ வந்து த கிரேட்டர் நம்பர் இஸ் 45. இந்த மாதிரி சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் www.tutojos.com அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.